நான் கேட்கிறேன், உலகத்தில் எந்த நாடு தன் நாட்டு மக்களை, சொந்த மக்களை தன் நாட்டுக்குள்ளேயே அகதியாக வச்சிருக்கிறது? ஒரு நாடு சொல்லுங்க பா, ஒரு நாடு சொல்லுங்க. இலங்கை அரசுதான், இலங்கை இனவரி அரசுதான் என் அப்பாவி தமிழ் மக்களில் 2 லட்சம் பேரை வெட்ட வெளியில், கொட்டுகிற மழையில், கொளுத்துகிற வெயிலில் நிராயுத வாணிகளாக 2 லட்சம் பேரை அகதியாக வச்சிருக்கிற ஒரு கேவலமான நாடு இலங்கை. இது உங்களுக்கு தெரியவே இல்லையா? இது உங்க கண்ணுக்கு படாதா? எப்படி இது? இதையும் விட கொடுமை, நிற்கதியாக நிற்கிற என் அப்பாவி மக்கள் மீது குண்டு வீசுற கொடுஞ்செயலையும் செய்கிறது அந்த கீழ்த்தரமான, ஈனத்தரமான இலங்கை ராணுவம். இது உங்களுக்கு தெரியாதா? இதை யாருமே ஒரு மாந்தனைய பார்வை கொண்டு கேட்கிறதே கிடையாதா? ஏன் ஏன் போருக்கென்று ஒரு தார்மீகம் இருக்க உலகத்துல? பள்ளிகள் மீது, கல்லூரிகள் மீது, சின்னஞ்சிறார்கள் மீது, கர்ப்பிணி பெண்கள் மீது, மசூதிகள் மீது, தேவாலயங்கள் மீது, இதன் மீதெல்லாம் அகதிகளாக இருக்கிற அப்பாவி மக்கள் மீது குண்டு வீசக்கூடாது, அவர்களை தாக்கக்கூடாதுன்னு ஒரு மரபு இருக்க. இதில் எதையாவது ஒன்றை இலங்கை ராணுவம் கடைபிடித்திருக்கிறதா? சொல்ல முடியுமா உங்களால? இல்ல. சொல்ல முடியுமா? இத்தனை கற்பழிப்பு நிகழ்ந்திருக்கிறது என் சொந்தங்களே, விரல் விட்டு எண்ண முடியாது. ஆயிரக்கணக்கான பாலியல் வல்லுறவுகளை செய்து முடித்திருக்கிறதே இந்த சிங்கள இனவெறி ராணுவம். உங்கள் எல்லாரையும் நான் கேட்கிறேன், இந்த உலகத்தாரையும் பார்த்து கேட்கிறேன், இதுக்கு பழி ஒரு சிங்கள பெண்ணினுடைய நிழலை தொட்டதாக நீங்க ஒரு செய்தி படித்ததுண்டா? நாங்களாடா இந்த உலகத்துல வன்முறையாளர்கள்? நாங்களாடா தீவிரவாதிகள்? இது என்ன பார்வை? இது என்ன பாரபட்சம்? நாங்கள் செய்ததுண்டா? ஆழமாக நீங்க கவனிங்க. இதுவரை நாங்கள் எத்தனை அப்பாவி மக்களை கொன்று குவிச்சிருக்கோம்? எத்தனை பேரை தாக்கி இருக்கோம்? கட்டுநாயகா விமானத்தளத்தை தளர்த்த போது, நாங்கள் அடிச்சு நொறிக்க போது அதில் இறந்த பலியானவர்கள் எத்தனை பேர்? பலாலி விமானத்தளத்தை நாங்கள் அடிச்ச போது பலியானவர்கள் எத்தனை பேர்? விமானம் மூலம் பறந்து சென்று இலங்கை விமான ராணுவ தளத்தின் மீது தான் நாங்கள் கொண்டு வீசணும். அதுல பலவே குழம்பி போயிட்டான். எப்படிடா இவங்க விமானம் கண்டுபிடிச்சாங்க, எப்படி பறந்தாங்க, எப்படி குண்டு போட்டாங்க? அதுல ஒருத்தன் சொல்றான், நள்ளிரவுல எப்படா குறிவாத்து குண்டு போட்டீங்கன்னு. நள்ளிரவுல எப்படா குறிவாத்து குண்டு போட்டீங்கன்னு கேட்கிறேன். என் அருமை சொந்தங்களை, இந்த உலகத்தாரிடம் ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். உண்மையிலேயே எங்க அண்ணன் தீவிரவாதியா இருந்தா, உண்மையிலேயே எங்க அண்ணன் ஒரு வன்முறையாளனா இருந்தா, ஏண்டா அந்த விமான தளத்தின் மேல, ராணுவ தளவாடங்கள் மேல குண்டு வீச, அந்த பொது விமானத்தின் மேல வீச எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு நேரம் ஆகும்? எங்கள் நோக்கம் அது அல்ல, எங்கள் எண்ணம் அது அல்ல, எங்கள் இலக்கு அது அல்ல, எங்கள் இலக்கு அது அல்ல. எங்கள் மக்களை வான்படை கொண்டு தாக்கி அழிக்கும் அந்த படையை அழிப்பதுதான் எங்கள் இலக்கு. எங்கள் அப்பாவி மக்களை கொன்று குவிக்கும் ராணுவ வீரர்கள் தான் எங்கள் எதிரிகள். இதைத்தான் நாங்க இத்தனை ஆண்டுகளாகவும் கடைபிடித்து வருகிற மரபு, இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் செய்து வருகிற செயல்முறை. இது ஏன் உங்களுக்கு தெரியல? ஏன் தெரியல? தெரியலையா? தெரிஞ்சுக்கிற விரும்பலையா? ஏன் பிரபாகரன் ஏன் இப்படி பயப்படுறீங்க, அச்சப்படுறீங்க? அவர் ரொம்ப அன்பான ஒரு தலைவன், பாசம் மிகுந்த ஒரு மனிதன், பயப்படுறீங்க அவரை பார்த்து. ஏன்? எந்த நாடுகள்லையும் ஓடி ஓடி ராஜபக்சே பிச்சை எடுக்கிறான். எனக்கு ஆயுதம் கொடு, எனக்கு குண்டுதா, எனக்கு அரிசிதா, எனக்கு பருப்பு தான். எந்த நாட்டிலையும் போய் ஒரு வீரன் குண்டூசி கூட எனக்கு கொடுங்கன்னு கேட்கலைங்கிற பயம் உங்களுக்கு. வேற என்ன? ஒரு பிளேட்டு கத்தி கூட கேட்கல, எனக்கு ஒரு பிளேட்டு கத்தி தாங்க, எனக்கு ஒரு குண்டூசி தாங்கன்னு பயம். அதனாலதான் பயம் அவருக்கு. அவங்களுக்கு என்ன? உலகத்துக்கு ஒரு சின்ன பயம். எந்த நாட்டு ராணுவத்திலையும் இப்படி ஒரு வீரன் இல்லையேங்கிற ஆதங்கம்.
எந்த நாட்டு ராணுவத்திற்கும் இப்படி ஒரு தளபதி, இப்படி ஒரு தலைவன் கிடைக்கலையேங்கிற பொறாமை. தானாக இப்படி ஒரு மாவீரனாக உருவாயிட்டானேன்னு தமிழ் தாயின் கருவில் பிறந்த ஒவ்வொருவனும் இப்படி உருவாவான். அந்த அச்சம், அந்த பயம் எங்களை வன்முறையாளர்களாக, தீவிரவாதிகளாக காட்டி நசுக்க, ஒழிக்க முயற்சி செய்வீங்க. நாங்களா வன்முறையாளர்கள்? பூனகிரியில தவளை நடவடிக்கையில ஒரு காலை இழந்துட்டு ஒற்றை காலோட இந்த உலகம் முழுமைக்கும் அமைதியடி பறந்து வந்தானே ஒரு வெள்ளை புறாவாக என் அண்ணன் தமிழ்ச்செல்வன். அந்த சமாதான புறாவை சாகடித்தது யார்? எங்கள் அன்பு தேசிய தலைவன் பிரபாகரன் ஏந்தி பிடித்த வெள்ளை கொடியை வெட்டி வீழ்த்தியது யார்? யார்? உள்ளத்திலும் உதட்டிலும் புன்சிரிப்பை ஏந்தி வந்த அந்த மா மனிதனை மண்ணோடு மண்ணாக மடிய செய்தது யார்? இனவெறி சிங்கள ராணுவம். தமிழ்ச்செல்வன் என்பது ஒரு தனி மனிதனா? தமிழ்ச்செல்வன் என்பவன் சாதாரணமான உயிரா? தமிழ்ச்செல்வன் ஒரு தேசிய இனத்தின் அமைதி. தமிழ்ச்செல்வன் ஒரு தேசிய இனத்தின் பிரதிநிதி. ஒரு அமைதியவே கொண்டு போட்டது ஒரு இலங்கை ராணுவம். எங்களை மறுபடியும் சொல்றாங்க பேச்சுவார்த்தை மூலம் தீருங்கன்னு. நான் கேட்கிறேன், இந்த மாநில பகிர்வு, இந்த மாநில சுயாட்சி, இந்த அதிகார பகிர்வு இதெல்லாம் எதுக்கு? இந்தியாங்கிற ஒரு நாட்டில் நாங்க 6.5 கோடி படுறோமே, அந்த கேவலத்துக்கா? அதுக்கா அந்த ஈனத்தனத்துக்காடா இவ்வளவு போராடுறோம் நாங்க? அந்த கேவலத்துக்கா இவ்வளவு நாங்க அல்லல் படுறோம்? நீங்க ஆழமா கவனிங்க. இந்த பேச்சை எவன் பேசினாலும் அவன் தான் நமக்கு எதிரி. நாங்கள் எப்படி சமாதானமாக போவது? இந்த சமாதானம் எப்போது நடந்திருக்கணும்? எங்கள் ஈழத்து காந்தி தந்தை செல்வா காலத்தில் 40 ஆண்டு காலம் அறவழி போராட்டத்தப்ப இந்த தீர்வு வந்திருந்தால் நாங்கள் இருந்திருக்கலாம். இன்னைக்கு எப்படி 22 பேரோட காட்டுக்குள் புகுந்த எங்க அண்ணன் 18,000 பேரை மட்டும் நாங்கள் களப்பலி கொடுத்திருக்கிறோம். உலகத்தீரே 18,000 பேரை நாங்கள் மாவீரர்களாக அந்த மண்ணில் புதைத்திருக்கிறோம். 1.5 லட்சம் பேர் அந்த மண்ணோடு மண்ணாக சிதைந்திருக்கிறோம். எங்கள் பிணத்தின் மீது ஏறி ரத்த சகதியில் நடந்து எங்கள் கண்ணீரில் நனைந்து எங்கள் எதிரி சிங்கள நாய்களோடு நாங்கள் கை கொடுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கிறது எப்படி? இது எப்படி? இது எந்த அளவுக்கு நியாயம்?